Honorable Deputy Chief Minister, Vanakkam. Thanks for your time. Vanakkam, sir. Deputy Chief Minister, you have been a fighter throughout your political career. You have fought for many public issues. Now you're in the forefront of this issue to fight for the restoration of the sanctity of the Laddu Prasada. Ana idu Sanatana Dharmathukana challenge இந்த விவகாரத்தை ஏன் பார்க்குறீங்க? இல்லை, இது பெரிய பேச்சு. நீங்கள் சொன்னதில் கேம்பத்தி அந்த அளவுக்கு இல்லை. நான் நார்மல் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் பக்தர். நான் அடுத்த தர்மத்தை பேரில் நம்ம பேசுகிறதுக்கு அது நம்ம சனாதன தர்மம் அது ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் நம்ம பேசுகிறதில்ல அந்த மாதிரி. பட் வி கீப் குவைட். பட் கான்ஸ்டன்ட்லி யூ பீயிங் நம்ம பற்றி பேசிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருக்கும் கோபம் வரும். ஏன் நான் எதுவுமே பேசலையே, ஏன் தர்மத்தை பற்றி ஏன் எதுக்கு எல்லாரும் பேசுகிறான், எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்த ஒரு அளவுக்கு ஒரு சாதாரண ஆளுக்கு கோபம் வரும். நாட் ஆஸ் அ டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், நாட் ஆஸ் அன் ஆக்டர், நாட் ஆஸ் அ பாப்புலாரிட்டி. இட் இஸ் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறது ஒரு ஆளுக்கு என்ன வரும், ஒரு சாதாரணமான ஆளுக்கு அந்த கோபம் தான் எனக்கு இருக்குது. இது ஒரு ஃபுட் அடல்ட்ரேஷன் இஷ்யூவா பார்க்கல, இது ஒரு சனாதன தர்மத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ரிப்பீட்டட் மேபி ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட். இது வந்தது. ஸோ மேபி திஸ் இஸ் த டிப் ஆஃப் த லாஸ்ட் பாயிண்ட். இது மேலே என் தாங்க முடியலப்பா, போதும், நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, என்னோட தர்மத்தை பற்றி நான் பேசணும். ஆனால் உங்கள் ரியாக்ஷன் உங்கள் ஆப்பனன்ஸ் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு ஒரு மத அரசியல் செய்கிறீங்க, சாமியை வச்சு பாலாஜியை வச்சு அரசியல் செய்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு. அரசியல் செய்கிறதுக்கு எனக்கு பாலாஜி தேவையில்லை. தெர் ஆர் எனஃப் பப்ளிக் இஷ்யூஸ். அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறீங்கிறாங்க. இதுக்கு டைவர்ட் பண்ணுறது தேவை என்ன இருக்குது எனக்கு? யூ ஆர் ஸ்டில் இன் ஹனிமூன் பீரியட். So it's not even honeymoon, it just started. It's not even honeymoon, honeymoon, we started 3 months back. So why do we need to defend everything? There is no need of diversion பண்றதுக்கும் தேவையில்லை. See, the repeated பண்ணிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இந்த லட்டு விஷயத்தை என்னோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் நான் சொல்லிட்டே இருந்தேன். Right from 2014, including in 2007. Maybe I was not that popular then, maybe on the voice உடனே போகாதில்லை. I think it was always there. It's not of today, but in the repeated assault on the Sanatana Dharma, I think I should, if I don't defend my own Dharma, because my broad-mindedness should not hurt me. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க, இது வந்து இட் ஹஸ் டேக்கன் அக்லி டர்ன். இது ஹிந்து கிறிஸ்டியன் இஷ்யூவாக மாறி ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால அன்ஃபேராக டார்கெட் பண்ணுறீங்க அவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழுதிருக்கு. இல்லை, so there is no such thing, because I have great friends in Christianity. And we respect Christianity, and my wife belongs to a Christian, Orthodox Christianity. There is no such thing as targeting. In fact, Jagan and our முதல் அமைச்சர் இருக்கிற டைமில் நம்ம பேசிட்டே இருந்தோம். இது தப்பு நடக்குது அங்கே திருமல்ல, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, என்னோட போர்டு தப்பு பண்ணுறது. சரி, நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா, நீங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ண போர்டு அது. நீங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ண போர்டில் யார் இருக்காங்க? அவர் மாமா இருக்காங்க, அவர் கசின் இருக்காங்க, எல்லாரும் ஒரு கூட்டம் தான் இருக்காங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க பக்கத்தில். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதோட சாங்டிட்டியை நீங்கள் காப்பாற்ற முடியல. ஒரு 14-15 வருஷமாக என்ன ப்ரொசீஜரோ அதுதான் ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு காலத்தில் என்ன ப்ரொசீஜரோ அது போல தான் இப்போ நடந்திருக்கு. பட் அந்த வெண்டார்ஸ் மாற்றிட்டீங்களே. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நந்தினி கீன்னு ஒரு கம்பெனி இருக்குது கர்நாடகில். எனக்கு தெரிஞ்சது 40 வருஷம் அவரே சப்ளை பண்ணுறான். இவர் மாற்றிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நந்தினிக்கு ஆள் என்ன சொல்கிறாங்க, 4 வருஷத்துக்கு பின்னாடி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு. பட் அவர் 4 வருஷத்து ஆல்மோஸ்ட் 3 to 4 years பேக், என்ன 3 வருஷத்துக்கு பின்னாடி 4 வருஷத்துக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஏதோ சரி நாங்கள் பாலாஜியோட டிவோட்டிஸ் நாங்கள் கொடுக்குறது ரொம்ப கம்மியோட ப்ராஃபிட் மோட்டிவேஷனாக நாங்கள் கொடுக்குறது இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, இது யாராவது நம்ம மேலே கம்மியை கொடுத்தா அது ஏதாவது அடல்ட்ரேஷனுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அது விட்டுங்க. ஓகே, மேபி we could think as a competitiveness, a business competition or something, அது விட்டுலாம். பட் எவ்ரி டெம்பிள் போன எல்லாரும் சரி, ஏதோ சரியா இல்லை. இதில் எலெக்ஷனில் கூட எலெக்ஷனில் நான் பேசிட்டேன். இது சரி, நான் திடீர்னு இந்த ஏதோ டைவர்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கிறிஸ்டியானிட்டி என்ன இஷ்யூ இருக்குது? திஸ் இஸ் நாட் அட் ஆல் கிறிஸ்டியன் இஷ்யூ, இட்ஸ் a Hindu issue. அவர் கோயிலுக்கு போகிறேங்கிறாரு, அதுக்கு கூட நிறைய தடைகள் இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் குருவாயூருக்கு போனோம்,
குருவாயூருக்கு போனால் எல்லாரும் இதெல்லாம் போடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அதே பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் இதெல்லாம் கைட்டு தான் ஆகணும். அதெல்லாம் என்ன அட் த சேம் டைம் ஒரு மஸ்ஜிதுக்கு போனால் பொம்பல் போக முடியாது, அது நம்ம கேட்கலாமா? So there is a way to each temple. இவ்வளவு காலமா திருமலாக்கு நான் போயிட்டு இருந்தேனே, அப்பெல்லாம் கேட்கலையே, இன்னைக்கு தடுக்கிறீங்க. அவர் வயலேட் பண்ணிருக்கான். பிகாஸ் யூ ஆர் அவர் முதலமைச்சர் இருக்கிறது டைம்ல அவர் போடல. யார் கேட்பாங்க? முதலமைச்சர். யூ ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். நான் தான் ரூல் ஃபாலோ பண்ணி நானே ஃபாலோ பண்ணேன். அப்போ என்ன யார் கேட்பாங்க? பட் நான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பண்ணுறதில்ல, நீ டிக்ளரேஷன் பண்ணுறதில்ல. சரி, தேர் வாஸ் ஷாருக் கான் வந்துட்டு சரி, சனாதன தர்ம யார் திருமலை யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்க, பட் டிக்ளரேஷன் கொடுத்து வாங்க. சும்மா அங்கே வந்து தமாஷா பண்ணுறதுக்கு ஃபாரூக் அப்துல்லா செஞ்சிருக்காங்க, ஃபாரூக் அப்துல்லா வந்திருக்காங்க, ஷாருக் கான் வந்திருக்காங்க, டிக்ளரேஷன். அண்ட் ஸ்ரீமதி சோனியா காந்தி வந்திருக்காங்க, ராகுல் காந்தி வந்திருக்காங்க. Maybe whether it depends on you have give a declaration, come out. There is no, if I go to Guruvayur temple, I have to கைட்டிட்டு தான் ஆகணும். பட் அவரோட ரிலிஜன் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், பட் யூ டிட் நாட் இன்சிஸ்ட் பேக் தென். Even we had insisted because that maybe that was not ஒரு நம்ம தமிழ்நாடுக்கு தெரியாது, எல்லா தேசத்துக்கு தெரியாது. ஸோ திடீர்னு எல்லாரும் நம்ம பேஜ் திடீர்னு எல்லாத்துக்கும் இடத்துக்கு போயிடுச்சு. அதனால தான் எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க. இட்ஸ் நாட் a new demand. It is like honor the whatever the traditions there, whatever they are there. அவர் ஒரு விஷயத்தை திருப்பி இன்சிஸ்ட் பண்றாரு. இந்த அடல்ட்ரேட்டட் கீயை யூஸே பண்ணல, ஒரு லட்டு கூட அதில் தயாராகலை. சரி, அவருக்கு எப்படி தெரியும் அது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் அ சீஃப் மினிஸ்டர்ஸ் இஷ்யூ, அது முதலமைச்சர் இஷ்யூ இல்லை. இப்போ நாங்கள் இருக்கு லைக் அவன் ப்ளேம் பண்ணுறது இல்லை. நீங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ண போர்டில் அவர் சரியான டியூட்டி பண்ணல, அது அடல்ட்ரேஷன் நடந்தது, அதுக்கு ஒரு அது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண ஒரு முதலமைச்சர் அவர் என்ன சொல்லணும்? ஃபார்மர் அமைச்சர்னா ஓகே ஒரு தப்பு நடந்து எனக்கு தெரில, because we are not asking him to, okay, Chief Minister Jagan வந்து லைக் லட்டு ரோல் பண்ணி அவர் பண்ணுறதுக்கு அவர் கையிலேருந்து அது தப்பு நடக்கல. இட் ஹேப்பன், பட் அண்டர் ஹிஸ் நோஸ் கான்ஸ்டிடியூட்டட், த போர்ட் கான்ஸ்டிடியூட்டட் பை ஹிம். அவர் என்ன சொல்லணும்? சும்மா ஒரு தப்பு நடந்தால் எனக்கு தெரியல, ஓகே நீங்கள் ஏதாவது தப்பு நடந்தால் கண்டிப்பாக அது ஃபுட் அடல்ட்ரேஷன் ஷுட் பி பனிஷ்ட். It's as simple as this. அவர் அது தப்பே நடக்கலன்னு டினை பண்றாரு. எதுக்கு நீங்க டினையல் மோட்ல இருப்பீங்க? உங்க ஈஓ சொல்றத ஒரு சுட்டி காட்டுறாரு. ஈஓவே சொல்லிருக்காரு பாருங்க, இது யூஸ் பண்ணலன்னு சொன்னாரு அப்படின்னா அது கண்டிப்பா எப்போ சொல்லிருக்காங்க? அது இவருக்கு புது ஈஓ வந்த அப்புறம் தான் யூஸ் பண்ணலாம். இதில் ஏதோ see what we even I had spoken with EO when he has taken charge. I told him இது ஆகம சாஸ்திரத்தில் என்னென்ன அந்த பூஜை விதானம் இருக்குது அதெல்லாம் சரியாக நடக்கிறது இல்லை, எல்லாம் மாற்றிருக்காங்க. See, we had been saying about Srivani Trust. யார் வந்தாலும் சரி ஒரு 10 தரிசனம் போனோம்னா 10,000 கொடுக்கணும். 10,000 கொடுத்தா அவனுக்கு 500க்கு தான் பில் கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 பேர் போவாங்க, ஒரு 50,000 ஆகும். 50,000க்கு எவ்வளோ நீங்கள் ரிசிப்ட் என்ன வரணும்? உங்களுக்கு 50,000க்கு ரிசிப்ட் வரணும். அந்த 50,000க்கு அவர் ரிசிப்ட் கொடுக்கறது இல்லை. அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, அங்கே ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது. அது பற்றி நம்ம பேசிட்டேன். லைக் we had spoken about. ஒரு முக்கியமான இஷ்யூவை ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் போல் வந்திருக்கு. இது வந்து யார் டெம்பிள்ஸை நடத்தணும், எப்படி நடத்தணும், அதை தாண்டி பக்தர்களுக்கு டிவோட்டி ஃப்ரெண்ட்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இந்த கோயில்களை குறிப்பாக திருமலா உள்ளிட்ட கோயில்களை மாற்றுறதுக்கான தேவை இந்த கான்ட்ரவர்சி உணர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க? See, it's not about laddu, it's also about okay யார் இருக்காங்க. See, we have to go into the fundamentals. See, எல்லாருக்கும் என்ன, இப்போ நான் ஒரு கடவுள் ஒரு கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன உள்ள தோணும்? ஓகே, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு ஒரு தர்ம தரிசனம் வேணும். நான் போயிட்டு ஒரு க்யூவில் இருந்து எனக்கு கடவுள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், பார்த்துட்டு ஒரு ப்ளசன்ட் மைண்டோடு திருப்பி பண்ணால் தான். அதுக்கு நடுவில் நிறைய த மூமெண்ட் அந்த பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ் கம். பொலிட்டிசைஸாக இருக்குது, நிறைய கமர்ஷியலைஸாக இருக்குன்னு பார்க்க. It has become commercialized, it has become politicized. So somewhere there is a great feeling and எல்லாருக்கும் உள்ள ஒரு நலிப்பு என்னென்னா இது மாறணும், இதெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் மாறணும். இதுக்கு கவர்மெண்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இன் திஸ்? See, it all happened because of Arcot Nawab. They want to take over temple. That's why he said that's why Endowments Act came. That's what it happened, because Tirumala and Tirupati is it's a merger between both Tamil and Telugu. Correct. இது யாருக்கு கூட I mean this Balaji I mean like யாருக்கு like who is connected to Modi, so you cannot say it's all rolled into one. அங்கெல்லாம் எங்க சாமின்னு நினைக்கிறோம், எல்லாரும் நம்ம சாமி தான். But the argument the core point இதுக்கு போயிடுச்சுன்னா
இதெல்லாம் தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் கவர்மெண்டல் ஆல் த டெம்பிள்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். ஸோ த கான்செப்ட் அரசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா கோவில்? அரசு இருக்கக்கூடாது இல்லை, அது அது எப்படின்னு எனக்கும் தெரியல. பட் தெர் இஸ் த டீப் ஃபீலிங் இட் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ரிவாம்ப் ஹேஸ் டு ஹேப்பன் சம்வேர். அது மேலே டிஸ்கஷன் நடக்கணும், அது மேலே ஒரு டிபேட் நடக்கணும். ஸோ என்னென்ன தப்பு நடக்குது, எதுக்கு யூ ஹேவ் டு மீட் ஆல் த டிவோட்டிஸ். ஐ செட் வாட் இஸ் யூர் ப்ராப்ளம், நீங்கள் என்னென்ன நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி கவர்மெண்ட் கம்ஸ், இது 10,000 ஏற்றுட்டாங்க. லைக் இமேஜின் ஃபார் ஒன் சிம்பிள் தர்ஷன் சம்வேர் ஐ மீன் தமிழ். நான் ஒரு சேலம்லேருந்து நான் பாலாஜி கடவுள் பார்த்துட்டு நான் போனேன் திருமலா. எனக்கு திடீர்னு அது 10,000 பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வருஷம் அது 300 இருந்தது. திடீர்னு 10,000, திடீர்னு 10,000. ஓகே, நான் 10,000 கொடுப்பேன். 10,000க்கு நான் எனக்கு 500 பில் கொடுக்காங்க. ஏன்னா யாருக்கு சொல்கிறேன், டிமாண்ட் ஆர்டிஃபிஷியலாக கூட்டுறாங்களோ? கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் கொடுக்குறான். ஓஹோ. சரி சம்வேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இத்தனை தப்பு செஞ்சுட்டாங்க, நீங்கள் இத்தனை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. சகஜமாக இதுவும் ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் தட். மேபி தே டோன்ட் வாண்ட், தே மேபி அவர் தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணிட்டாங்களோ, அது தனி விஷயம். பட் ஒரு விஷயம் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வெண்டர் மாற்றிட்டீங்க நீங்கள். அது நார்மலாக ஐ டூ ஹோமம் ஒன்று தமிழில் இருக்கா, ஹோமம். நான் ஹோமத்தை நான் பண்ணுவேன். ஒவ்வொரு கீ டப்பாய் வேணும்னா அது ஒரு 1,200, 1,000, 800, 950 அது போகும். அது ஒரு ஜாஸ்தி வாங்கினா மேபி இட் வில் கம் டு 1,100 சம்திங். ஆனால் இது 350 ரூபாய்க்கு வாங்க முடியுது. எப்படி வாங்க முடியும், எப்படி கொடுக்க முடியும், நீ யோசிக்கணும். குவாலிட்டி அதில் என்ன சொல்கிறது, அது ஒரு பீஃப் ஃபேட் மிக்ஸ் பண்ணிட்டாங்களே, இல்லை பிக் ஃபேட் மிக்ஸ் பண்ணலாம், அது பக்கத்தில் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் இட் இஸ் adulterated with டால்டா. இட்ஸ் a standard adulteration for ghee is டால்டா. Correct. See, even it is a plant-based adulteration. Vegetable oil. See, it is hitting your trust. என்னோட நம்பிக்கை, நான் போனால் நான் இத்தனை கஷ்டப்பட்டு நான் எங்கே சேலமோ மதுரையோ எங்கே இதில் ஒரு மாறுமூலத்துக்கு கிராமத்துலேருந்து நான் வந்து நான் ஒரு 7 hills நான் போயிட்டு நான் போன அப்புறம் எனக்கு என்ன வேணும், பகவான் எனக்கும் பாலாஜிக்கு என்ன அது தேவை, பிரசாதம் தான் கனெக்டிங் பாயிண்ட். நான் பிளெஸ்ஸிங் எப்படி பார்ப்பேன், அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நான் சாப்பிட்ட அப்புறம் ஓகே எனக்கு கடவுள் பிளெஸ்ஸிங் கொடுக்குறேன். இட்ஸ் அ கிரேட் சென்டிமெண்ட். இட்ஸ் நாட் அபவுட் டேஸ்ட். ஒரு லட்டு, சும்மா ஒரு லட்டு வாங்கினோம்னா நான் ஏதாவது ஒரு பந்தர் ஷாப்பு இல்லை ஸ்வீட் ஷாப்புக்கு ஒரு மதுரை கடைக்கு போயிட்டு நான் வாங்கலாம். ஸோ அது பற்றி இல்லை. இட் இஸ் அபவுட் ட்ரஸ்ட், பிரேக்கிங் த ட்ரஸ்ட். ஒரு டிவோட்டியோட ட்ரஸ்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். என்னோட நம்பிக்கை, நான் நம்பிக்கை வச்சுட்டேன் உங்கள் மேலே. அந்த நம்பிக்கை நீங்கள் நிற்கலை. இதில் ஸ்ட்ராங் ரெஃபர்மேஷனை கொண்டு வர போகிறீங்களா திருமலாவில் இந்த கோவில்கள்? கண்டிப்பாக. என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க அரசு சார்? ஸோ ரிஃபர்மேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா, இஃப் யூ ஒரு நீங்கள் வாட்டிக்கன் போங்க, அங்கே யாருமே ஹிந்து இருக்க மாட்டான். ஈவன் இஃப் இட் இஸ் அ கேத்தலிக் சர்ச், ஒன்லி கேத்தலிக் பிலீவர்ஸ் தான் இருப்பாங்க அங்கே. இஃப் யூ கோ டு எனி செவன்த் டே அட்வென்டிஸ்ட், அங்கே போனால் அந்த பிலீஃப் செக்ட் தான், அந்த செக்ட் கிறிஸ்டியானிட்டி தான் இருப்பாங்க. இட் இஸ் ஸோ கிளியர். நீங்கள் இஃப் யூ கோ டு சுன்னி மஸ்ஜித் ஆர் ஷியா மஸ்ஜித் ஆர் so many subdivisions are there. If you go to each masjid will have their own group. It is not even run by within Muslims also, within Christians also. It is our கூட்டம் தான் இருப்பாங்க. பிகாஸ் அவர் என்ன சொல்லுவாங்க, இந்த விசுவாசத்தை பற்றி லைக் நமக்கு தான் தெரியும். A Catholic guy knows, okay, I know how better about my own system, not someone else. Forget about other religions. இந்த நம்ம நாட்டில் என்ன ஆயிடுச்சு, இந்த திருமலையில் Christians are there and Muslims are there. So what happens with this is, it's not about Christianity or Muslim. Do you let it happen to a masjid? The fundamental question is, do you let it to happen to a church? Would a church be a committee? ஒரு ஹிந்து இருக்க முடியுமா? அந்த விஷயத்தை நடக்கிறதுக்கு ஒரு ஹிந்து டெசிஷன், ஒரு 4-5 practicing Hindus, if they are a part of it, would they allow it? Because here it is government, so it is become a government job. What we want to, because we எல்லாரும் பக்தர்கள் எல்லார்கிட்ட நான் நம்ம we been listening to it, கேட்டுட்டே இருந்தேன். சார் இது ஒரு சனாதன சாம்பிரதாயம், இது திருமலை, இது பாலாஜியோட we are devotees of Balaji. Don't bring people of other religion. It is hurting our sentiments. அது தீர்வா? சனாதன தர்மா is accommodative of all stream of thoughts இல்லையா? கண்டிப்பா. அது நீங்க சொல்றது 100% ரைட். பட் எங்க
when I show my love and extension. But unga puja gadikku vande, you have a puja room. I don't want, if I come into masjid, if they let me come like this, you tell me. Okay, it is secularism, that's what I'm saying. When it comes to Hinduism, you use the word secularism. It is about belief இல்லையா? KJ யேசுதாஸோட பக்தி என்னோட பக்தியோட அது தப்பே இல்லையே. அது நான் மதிப்பு கொடுக்கிறேன். நான் கண்டிப்பா நான் சொல்றேன். KJ யேசுதாஸ் வந்து அவர் he is a greater Hindu than anybody else. பட் அவரை கிறிஸ்டியன் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அது கிறிஸ்டியனை கண்டிப்பா பார்க்க முடியாது. எல்லாருக்கும் தெரியாது, நம்ம ஒத்துக்க முடியும். It's a very subjective thing. Belief is a very subjective thing. Belief is a subjective, but this do you allow it? Very simple is, inside of the certain Agama Shastra, the traditions of Agama Shastra, what it says is, there are certain people who knows that job well than others. See it as a way of functioning. If me being a Hindu, can I understand the needs and requirements of a Muslim devotee? It is better be a Muslim. Where there is, in temple, don't bring secularism. It's as simple as this. Don't bring secularism. Secularism concept edukku varudhu temple la. If you want to talk about secularism, get into governmental jobs, get into roads, get into development, get into employment opportunities. Go to Ayyappan temple வந்து நீங்க எதுக்கு நீங்க secularism concept எடுத்துன்னு வரீங்க? That is my belief. அது என்னோட விசுவாசம். அது டெவட்டீஸ்க்கு இன்னும் என்ன சீர்திருத்தங்கள் செய்ய போறீங்க இந்த திருமலால இந்த இஷ்யூவை மையமா எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான ரெஃபர்மேஷன் திருமலால கொண்டு வர போறீங்க இதுக்கு அப்புறம்? First thing is quality of darshan and quality of prasad, and the lot of according to Agama Shastra, a lot of things had to be done. I see. It is not a money making machine. Balaji is not a money making machine. அப்படி ஏங்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கறாங்க எல்லாரும். சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட நண்பர்கள் எல்லாரும் மதுரையிலேருந்து வருவான், பார்க்குறதுக்கு வருவான், இன்னைக்கு எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது தரிசனத்து வேணும்னு. And someone comes from Jammu and Kashmir, someone comes from Uttar Pradesh. It comes a nook and corner of India. People come, so what we do, we should make it facilitate, like anyone should be able to make it easily. So you have a road map and plan. See, till 1950s it was free. Oh. உங்களுக்கு தெரியுமா 1950s the charges எல்லாம் கிடையாதா? டிக்கெட் இல்ல. Oh. Until 1950. 53 I think. I see. 53 as per my knowledge. So how do we facilitate, how do we make it at ease? Like, you know, we are using ease of business. We are focusing like ease of darshan, ease of, that spiritual well-being. More affordable, less commercial. More affordable, like that's what we are struggling, we are trying. And there is no accountability for how much money goes into hundi. Was it? அதுக்கு கணக்கு இல்லையா? நிறைய தப்பு நடக்குதுங்க. ஓ. இவர் என்ன பண்ணிருக்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்க அந்த டிடிடி போர்டு, இவர் மிஸ்டர் ஜெகன் வந்து முதல் அமைச்சர் இருக்கிற டைமில் அந்த போர்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிடிடியில் சப்போஸ் யாரும் பெருமாளுக்கு என்னன்னா, ஓகே அவர் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எழுதிட்டு அவர் அந்த உண்டியில் போடுவோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் போடுவோம், ஒரு இல்லைன்னு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியா இருந்து போடுவான். இவர் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பார்த்து நிறைய ப்ராப்பர்ட்டி யாரும் அது இட் ஹஸ் பிகம் டேக்கன் அவே பை அதர்ஸ். எம்பெசில்மெண்ட் நடந்தது. அதில் கணக்கு இல்லையே. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போறீங்களா? ப்ரூவ் பண்ணணும். வி ஹாவ் டு, பிகாஸ் என்ன ஒரு சொல்லுவோம், ஒருத்தர் ஒரு அர்ச்சகர் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பிங்க் டைமண்ட் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆக்சுவலி தட் வாஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். அங்கே பிங்க் டைமண்டே இல்லை. Even I believed in pink diamond was there. Devotees கொடுக்கக்கூடிய காணிக்கையில கை வச்சிருக்காங்கங்கறீங்களா? கண்டிப்பா கை வச்சிருக்காங்க. ஓஹோ. And they want to sell off their properties. I see. And all of us raised our voice, and a lot of groups raised voice, and they went back and அது என்ன the வித்தாமே நிறுத்திருக்காங்க. So you are going to probe all these. We got to probe. That's what SIT will do. இந்த இஷ்யூ நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இட் ஹஸ் ஸ்பார்க்ட் a political debate. அதுல ஒரு நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு கருத்து என்னன்னா, இந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்களா, இது ஒரு நான் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு. கண்டிப்பாக அது அந்த மாதிரி பேச்சுக்கு ஓகே, ஒரு நீங்கள் அவரெல்லாம் அந்த மாதிரி கும்பலுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிகாஸ் ஒரு ஹிந்துவுக்கு நீ சொல்ல முடியும். நீங்கள் அப்போ நீங்கள் அதே பிரச்சனை இன்னொரு தர்மத்துக்கு நடந்தால் நீ சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா, உள்ள வந்து நீங்கள் அடிப்பாங்க. நீங்கள் யார் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பேச்சு வீட்டில் உள்ள என்ன இழுத்துட்டு அடிப்பாங்க.
Hinduism is free for all. It's a punching bag. You can do any damn thing. நீங்கள் சொல்லிட்டே இருங்க போங்க. விஷயம் சின்னதாக பெருசுன்னு இல்லை. இட் ஹேட் ஹர்ட் மை சென்டிமெண்ட்ஸ். நான் அதே சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கார்ஃப் கட்டாமல் மஸ்ஜிதுக்கு போவேன், அது பெரிய விஷயம்னு சொல்லலாம்ல. See, it is very easy to criticize a Hindu. As இங்கே ஒரு ஐயப்பன் மேலே நீங்கள் ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். அவர் என்ன நினைப்பாங்க பேசுகிறதால ஓகே யாருக்குமே இது ஹர்ட் ஆகக்கூடாது, பயப்படுவாங்க, ஓட்டுக்கு பயப்படுவாங்க. இல்லைன்னா பாலிட்டிஷியன் யாராவது ஒரு சாதாரண நாள் வந்து நம்ம அடிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். I said I want to represent ஒரு மதுரை, நீங்கள் ஒரு குற்றாலம், ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஆள் இருப்பான். ஒரு சாதாரண காலங்காத்தால் ஏஞ்சிட்டு அது பிள்ளையார். when I was growing up நான் பார்த்துட்டே இருந்தேன். மெட்ராஸ் சென்னை ஒரு பிள்ளையார் எல்லா ஒரு தெருவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில் இருந்து இது நம்ம என்ன சொல்லுவோம், தோப்புக்கரணம் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஐ யூஸ்ட் டு சே ஈவன் ஐ செட் இட் வாஸ் ஒன், அது ஒரு மார்க் பண்ணலாமா, அது மேலே ஜோக் எடுக்கலாமா? அதே வந்து ஒரு முஸ்லீம் ஒரு அவர் இப்படி நமாஜ் பண்ணால் நீ ஜோக் அடிக்க முடியுமா? ஏன் அது இப்போ நமக்கே நீங்கள் ஜோக் அடிக்கலாம்? அதுவும் நாங்களுக்கு நம்மளுக்கே என்ன அவ்வளோ நீங்கள் ஈஸியாக எடுப்பீங்க நீங்கள். ஸோ தீஸ் ஆர் தி இஷ்யூஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் டோன்ட் ஓவர் டு இட். அதி சர்வத்திர வர்ஜியத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க, இது டோன்ட் ஓவர் டு இட். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி போகிறீங்க, நிற்கணுங்க, போதும். நீங்கள் பண்ணது போதும், நீங்கள் கிண்டல் பண்ணது போதும், நீங்கள் ஜோக் அடிச்சிட்டீங்க போதும், அது இது மேலே நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் கம்மி இருக்கணும். அதே அரசியல் தலைவர் சொல்லியிருக்கிறாரு கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது, அவர் என்ன தப்பு பண்ணாரு, why should it be taken seriously? No. See, I tell you what happens. Imagine it is not about, say, கார்த்தி அவர்கள் வந்து நல்ல, he has a very immediately correct person. See, he is a devotee. I had seen him and சூர்யா அவர்கள் கடவுளுக்கு போயிட்டு திருமலா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் அவரே இதை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியும்ல. ஸோ அவருக்கு அது ஒரு லைட் ஹார்ட்டட் ஸ்பீச் தான். அவர் தப்பாக பேசல, பட் அது அட் தட் லெவல் ஒரு தப்பாக இருக்கக்கூடாது. பட் தப்பாக மேபி இட் இஸ் நாட் ராங் இன் தட் சென்ஸ், பட் ஹீ நோஸ் வாட் ஐ மென்ட். நான் எதுக்கு சார் இந்த மாதிரி அந்த பீப்புள் ஆக்டர்ஸ் ஆர் சம்மன் ஹூ எவ்ரி ஒன் லுக்ஸ் அப் டு இட். நீங்கள் மெசேஜ் ஏதாவது ஒரு கிண்டல் அடித்தா ஒரு ஜோக் பண்ணால் கூட அது எல்லாருக்கும் அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். ரோல் மாடல்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல பேச்சு சொன்னாலும் எல்லாரும் அது உள்ளே ஏன் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது. நோ அது இல்லைன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் லாஃப்ட் பிஹைண்ட். அது இன்சென்சிட்டிவாக பார்த்தீங்களா? இட்ஸ் இன்சல்ட் தானே அது. பட் அது எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க? அவர் படம் இங்கே ரிலீஸ் ஆக போது அவர் உங்களுக்கு பயந்துட்டு மன்னிப்பு கேட்டார். இல்லை பிகாஸ் we are saying, imagine would we call it, I look at Tamil film industry as my brothers. I grew up in Chennai. நான் இதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் they are born and brought up in Chennai. ஸோ நான் எப்படி எதிர்ப்பு போவேன்? டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த இன்டர்வியூ நான் இங்கிலீஷில் தயார் பண்ணிட்டு வந்தேன். இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் உங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு ஃப்ளோயிங் கான்வர்சேஷன் தமிழில் பரவாயில்ல ஒரு அளவுக்கு பேசுகிறேன். தமிழில் எவ்வளோ சரளமாக கொடுக்குறீங்க. ஒரு பாலிக்லாட். I don't know because I love our culture. Maybe the best thing is நம்ம லாங்குவேஜில் பேசினா அது பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் லாங்குவேஜஸ் தான். இந்தியாவில் எவ்வளவோ நடிகர்கள் உச்ச நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாரும் சக்சீட் ஆனதில்லை ஃப்ரம் நார்த் டு தமிழ்நாடு. பட் உங்களுடைய ரைஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபினாமினல். யூ ஹவ் சீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எப்படி இந்த சக்ஸஸ் சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறீங்க? See, for me, first of all, நான் ரீசெண்டாக கூட சொன்னேன், நான் ஒரு நடிகர்னு சொல்லணும், ஆக்டர் நடிகர் கரெக்ட். அரசியல்வாதி கரெக்ட். நான் நடிகராக ஆகிறதுக்கு நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலையா? இங்க ஆகாஷ் குளருக்கு கொடுத்த பேட்டியில கூட ஒரு எலெக்டட் நடிகர், எலெக்டட் பொலிட்டிஷியன். நான் ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கும் நான் ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். பட் எனக்கு ஒரு என்னன்னா, என்ன வேணும் நான் எடுத்தாலும் சரி அதை நான் உயிர் கொடுப்பேன். அதுக்கு உயர் வச்சுட்டு ஈவன் இஃப் ஐ லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஐ யூஸ்ட் டு கோ டு மயிலாப்பூர். மார்ஷல் ஆர்ட்ஸ் மயிலாப்பூர்ல கத்துக்கிட்டீங்க? ஆமாம். அந்த அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் இருக்கு. ஐ திங்க் my teacher was Shihan Hussaini. Because I liked him when he used to do all that kind of stunts. I went to him and I said I want to நான் கற்றுக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்பான். எது இருந்தாலும் சார் கஷ்டப்படுவேன் சார், கற்றுக்கணும்.
See, even I put my life to it. It is not that யாரோ பார்ப்பாங்க எனக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லை, அது என்னோட சீக்கிங், அது என்னோட வே ஆஃப் லேர்னிங், அது என்னோட ஆட்டிடியூட். அது பட் ஆக்டிங் அண்ட் What made you success in politics? எது நினைக்கிறீங்க? நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. See, for me, I understood different movements. Even சென்னையில் இருக்கிற டைமில் நான் நிறைய படித்தேன். ஓஹோ. Because for me, I used to go to United States Information Library, US Library. Consulate la irukku. Consulate library. Wonderful library. I used to get a lot of, and I used to go to Max Muller. And I used to go to Alliance Francaise. Oh. Alliance Francaise. So it was in I think beside NIT. And I did my, in Anna Nagarla வந்து நான் ஒரு 1 year 2 months நான் diploma பண்ணேன் ஒரு computer program. So at the time I was absorbing a lot of things. So I was reading a lot on Madurai பத்தி படிச்சிட்டேன், இல்ல காமராஜ் நாடார் பத்தி படிச்சிட்டேன். And I understood the hardship of புரட்சி தலைவர் M.G. Ramachandran. And I had seen it was happening right in front of me. For me, I came from a very small town called Nellore. You know, for me, coming to Chennai, road பெருசா இருக்கும், ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பேன். I used to go to Higginbotham. So all these things made me to absorb a lot of bits and parts of knowledge. So for me, how one guy could become chief minister. People used to, I grew up in this, when MGR, maybe, I think by the time I came, it was the last phase of MGR. MGR unga icon, huh? Was he a role model to you? In fact, my desire was, though I didn't get time, maybe I'll do it one of these days. நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் டிப்யூட்டி சிஎம் ஆன அப்புறம் நான் வந்து I want to come to Chennai, I want to go to ஒரு சமாதி விசிட் பண்ண, புரட்சி தலைவரோட எம்ஜிஆர் சமாதி போய் அதெல்லாம் மாலைகீழ போட்டுக்கிட்டு அவர் ஒரு நமஸ்காரம் வைக்கணும், அதுதான் என்னோட உள்ளே இருக்குது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் பிளானிங் இட், பட் இந்த டைமில் போய் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்னா ஒரு 3 months அப்படியே ஆயிடுச்சு. Should be very hectic. Maybe my desire was to go because I understood the difficulty of MGR, புரட்சி தலைவர். தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கீனா ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க உங்களோட. இன்ஃபேக்ட் நான் மதுரை கிட்ட மதுரை I forgot, near Kutralam, when Vijaykanth அவர்கள் பார்ட்டி ஆரம்பிக்கிற டைமில் நான் தமிழ்நாடு தான் இருந்துட்டேன். மதுரை மாநாடு, கரெக்ட், யூ ரைட். மதுரை தானே? ஓகே. நான் எனக்கு எல்லாரும் பஸ் கிஸ் எல்லாம் இருந்தது அந்த டைமில். நான் பார்த்தேன் என்னன்னா, நான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறான், புது. அவரோட பழக்கம் உண்டா விஜயகாந்தோட? நான் ஒரு வாட்டி மீட் பண்ணேன், 2014 மீட் பண்ணேன். பட் ஆல்வேஸ் வி நியூ ஹிம் கேப்டன் as someone who stands by poor people, and he used to give a lot of things. That's what we as teenagers, and we grew up with Captain. தமிழ்நாட்டில் இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வராரு, ஒரு உச்ச நட்சத்திரம் திரு விஜய். இயல்பாக நிறைய பேர் உங்களோட பேரலல்ஸ் ட்ரா பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. திரு விஜயும் அந்த மாதிரி ஒரு பேஸை நம்பி வர்றாரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாக விஜய்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? I will tell you, but before that, I think any actor should understand. I understood before saying that. You see, it is, everyone takes, எல்லாரும் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் is the role model எல்லாருக்கும். But we don't understand what அவர் என்ன ஜெர்னி பண்ணுவாங்களோ நம்ம எப்பவுமே உள்ள போகிறதில்ல. சடன்லி அவர் ஆக்டராக வந்திருக்காங்க பண்ணியிருக்காங்க. பட் we have to understand, புரட்சி தலைவர் வந்து he started working at the DK. He was much before DMK, right? No, he was a DK. I'm talking about Periyar. I read that biographies. When you read another biography, இதெல்லாம் எழுதிட்டு இருக்கும். அண்ணாலாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம். I see. So அவர் என்ன சொல்லுவாங்க, we understand what difficulties he had gone through, what kind of turbulence he had gone through. அந்த கஷ்டத்தை பார்க்காம திடீர்னு நான் வந்து ஓகே நான் ஆக்டர் ஆகிட்டேன், நான் பாப்புலர், ஓகே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அது அப்படி நான் யோசிக்கவே இல்லை. It has to be organic. அதுக்கு உள்ள see MGR அவர்கள், he really worked. He has a madness and love for people. அது உண்மை இருக்கணும். அவர் பிகாஸ் ஒரு தானாக ஒரு நடிகர் வந்து ஆனப்புறம் அவர் வரல, அது இருந்தது உள்ள அதுக்கு முன்னாடியே. அது எல்லாரும் பேச மாட்டான், எல்லாரும் அது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான். ஸோ இன் தட் வே எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் டு எமுலேட்.
அவர் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ சாதாரண ஈஸியான விஷயம் இல்லை. அவர் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்களோ அது நம்ம எல்லாருக்கும் தெரியாது. So I know because I had seen MGR Garu, MGR Puruchi Thalaivar MGR in used to read his stories in Frontline. I was in school. Oh. So Frontline was the very foundation for me to understand, and I was in there in LTT. I mean, I was understanding LTT. So I understand a lot of people from Sri Lanka used to come to Nellore, coastal area. Oh. So in fact, sometimes my father used to, a lot of people, you know, because of the struggle at the time, nariya per tada in the edithikku varuvanga. You sympathize with their cause? No, it is something like my father used to give them food for them. Oh. Because he was in services and he used to sleep a lot of Sunday nadakudanga in the edukku. So I used to pick up these ideas. So I know that how MGR and Srimati Indira Gandhi வந்து எப்படி நடக்குது தெலுங்கு கங்கா இதெல்லாம் like and he said one thing, he is the most very deep rooted man of extreme wisdom, Puruchi Thalaivar, and we have to learn a lot from him. Then I understood it's very difficult. I mean, in the later part when I think, so at one point of time I was thinking how to come into politics. It is not about I want to be something, I want to do something. நான் ஏதாவது ஒரு முதல் அமைச்சர் ஆகிறதுக்கு நான் வருது. இட்ஸ் வெரி philosophical. நான் இன்னவா ஆர்துங்கிறது ஒன்று, இதை செய்யறதுங்கிறது இது நான் this is what we have to learn from Puruchi Thalaivar. நான் ஏதோ ஒரு பண்ணுறதுக்கு நான் வரேன், ஒரு ஆகிறதுக்கு நான் வருது இல்லை. This is the lesson I learned from MGR. So this is the advice you give to budding politicians? I don't give advice. This is the advice I have taken from Puruchi Thalaivar's life. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எப்படி ஆந்திர பிரதேசில் ஒரு சினிமா துறையிலேருந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோ, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் வி ஹாவ் அ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் தி ஃபில்ம் வேர்ல்ட். உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரம் ஒன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டு another டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். என்ன மெசேஜ்? நோ காலங்கத்தால படிச்சிட்டேன். No, it's fine. I think even I had never met Udayanidhi Stalin அவர்கள்னா காருவா சொல்லலாம். இப்போ என்ன சொல்லுவோம், உதயநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் இப்போ வரைக்கும் மீட் பண்ணல. பட் ஐ நோ ஐ ஹட் சீன் a few of his film clippings and all. I know. See, each of us have one opinion about அரசாங்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருக்கு ஒரு தனி ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அது தப்பு இல்லை. பட் எல்லோரும் என்ன சொல்லணும் நினைக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பிகினிங்கில் இந்த டிஎம்கே கட்சி வந்த அப்புறம் நான் தான் ஐ ட்வீட்டட், ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம ஏடிஎம்கே தோத்தாலும் சரி நம்ம அவங்க எனிமி கிடையாது, அவர் எனிமி கிடையாது. அது நான் ட்வீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் ட்வீட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் அசெம்பிளி ஆல்சோ. எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல, we are not enemies, we are just opposition. எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல, எதிர்கட்சி is opposition party, எதிரி கட்சி is enemy, we are not enemies. So that I tweeted. So in that way, you see, there are some issues, people, it's not something everything we have to agree. We can disagree on many things, yet we can be, even the other day I was also saying about other people also, I said they're not my enemies. I said I disagree with them, at the same time that is the beauty of society, you know, you can disagree with many things. I'm fine with that. What is your message to the Tamil Nadu Deputy Chief Minister? I don't try to give any message because I wish him good. And he is being a Deputy Chief Minister, ஒரு நல்லது நடக்கட்டும், நல்ல விஷயம் நடக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு அது நல்லதாக ஆகட்டும், அதுதான் நான் விஷ் பண்ணுறேன். இங்கே தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரே என்டிஏ அரசாங்கத்துடைய துணை முதலமைச்சர், என்ன ஒரு நேஷனல் நரேட்டிவ் இருக்குது, குறிப்பாக சவுத் இந்தியாவில் நரேட்டிவ், ஒரு ஆப்போசிஷன் நரேட்டிவ் என்னென்னா என்டிஏ பிஜேபி வந்து ஆன்டி சவுத் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ். அது சரி, அது even that is one way to look at it. It depends on your perception. BJP will never be anti-India and anti-South India. Maybe there are more things to understand deeper about South India. Maybe that we have to look into it. And it's not anti-South India. How it can be anti-South India? இன்னொரு நரேட்டிவும் கூட, இது வந்து ரொம்ப வலுவாக இன்னைக்கு இருக்கு. ஆந்திராவுக்கு வந்து ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இப்போ ரொம்ப பாசம் காட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஹோல்ட் இன் தி சென்டர், ரொம்ப ஜாஸ்தி ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லை அப்படி இல்லை. ஏடிஎம்கே இருக்கிறது டைமில் I think they have done very good for Tamil Nadu. In fact, we used to feel
I see. We used to feel, maybe that's your side of the story. Now we used to feel, and we are partners. We are, but you're doing more for Tamil Nadu. You have a capital city So coming it up. all depends how you pitch there. நீங்கள் டெல்லி போயிட்டு how do you convince them? Okay, if I need an X amount, imagine ஒரு 500 கோடி தேவைப்பட்டதுன்னா there is a matching grant to it. How do you convince? It's all about transparency. See, இதெல்லாம் சொன்னப்பறம் like they கொடுப்பாங்க. சில சமயத்தில் like certain things they are not agreeing even now. See, it is all perception and how things, but definitely we had suffered. See, it is not, நீங்கள் எப்போ சொல்லலாமன்னா இதை நம்ம ஜாஸ்தி இது கொடுக்குறாங்கன்னா, if we are as a Andhra and Telangana as one state, if it is happening, yeah. But here we been பிரிச்சுட்டாங்கல்ல, காங்கிரஸ் வந்து பிரிச்சுட்டாங்க, பிரிச்சுட்டு நமக்கு கேபிட்டல் இல்லை இன்னைக்கு. And we are going through, said, திடீர்னு ஒரு 10,000 அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு இடத்துல ஒரு டைமில் வராது, ஒரே இடத்துக்கு ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வராது, சில இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும். இல்லை, இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆன அப்புறம் இந்த கோலிஷன் பாலிடிக்ஸ்னால கிடு நடக்குது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன். அப்படி இல்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் வில் ஒர்க் அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மேபி சம்டைம்ஸ் வி வில் பிச் மோர் பிகாஸ் we were able to say what we are going through. This is what we lost. ஒரு 10 வருஷம் போயிடுச்சு, கேபிட்டல் இல்லை, இது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். I think it is more on those grounds. That is true. நரேந்திர மோடியோட அந்த ஒரு பழைய செல்வாக்கு சரிந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யறது. செல்வாக்குன்னு I mean his influence, the halo, பழைய halo இல்லை, அப்படியே is lost that sheen and the influence of the previous first and second terms. It is not in that way. Because imagine, we understand ஒரு nation, see, இத்தனை பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி, yes, அமைச்சர், நம்ம நாட்டுக்கு ஒரு தேசத்துக்கு பிரதம அமைச்சர் இத்தனை பேர் இருக்காங்க. இவர் பண்றது லெவலுக்கு யாருமே பண்ணல. The way he want to connect it. Simple, ஒரு செங்கோல் பத்தி பாருங்களேன். When they don't love Tamil Nadu, why would they put a செங்கோல் there? It is a cultural representation. அது ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதுக்குன்னா நான் எல்லாரும் அந்த ராஜ்யம்னு சொல்லுவாங்க, நம்ம நாட்டுன்னு சொல்லுவாங்க, ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் ஒரு ராஜ்யம். அந்த யூபி அண்ட் பெங்கால் சார், நாங்கள் ஈவன் we also have it. Why don't you put it? Why only Tamil Nadu? It could be also done. And பிரதம அமைச்சர் வந்து மோடிஜி அவர்கள், he really understood the pain of South Indians. உங்க இன்டராக்ஷன்ஸ்ல அது வந்திருக்குங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன். That's the reason. Because we have to make us present, we have to present ourselves. That's why he made an effort. Even நமக்கு என்ன மாமல்லபுரம், எஸ், மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க, சைனீஸ் பிரீமியரை கொண்டு வந்தார். அது அவர் இதுக்கு அங்கே வைக்கணும் சொல்லுங்க. Because he want to give that importance. See, it is about putting a waste in. அவர் எதுக்கு பண்ணோம் அது பாப்பா, ஓகே, நீங்கள் ட்ரோல் பண்ண முடியும். But what made him to do that? I said, நான் மதிப்பு கொடுக்குறேன். See, நான் தமிழ்நாட்டில் நான் grew up in சென்னை, அதுதான் நான் தமிழ் பேச முடியும் ஒரு அளவுக்கு. அவருக்கு ஹார்ட் அவருக்கு there is a love for it, but he cannot express it in the form of language. அவர் ஹிந்தியில் தான் சொல்ல முடியும், இல்லை குஜராத்தில் தான் சொல்ல முடியும். The jury is out on that. பட் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, தமிழ்நாடு மேல, தமிழ் கல்ச்சர் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆழமான புரிதலும் பற்றும், இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங், வெரி சர்ப்ரைசிங். இது நம்ம நாடு இல்லை, நம்ம நாட்டுக்கு நம்ம பார்த்து நமக்கு தெரியாம எப்படி போவோம். லைக் we should learn it. What is your message to ராகுல் காந்தி? நீங்க மெசேஜ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவரோட ரைஸ் எப்படி பாக்குறீங்க? அவர் I feel in democracy தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகம். Oh, Kamal, Jananayagam. And two things I want to do, as you said it. One means I want to visit Purachi Talaivar Sumada. I see. And I want to visit Purachi Talaivi, Jayalalitha Avargal Sumada. அவங்களையும் பிடிக்குமா உங்களுக்கு? Because she is a terrific leader. Have you met her? I never met her. I had seen her journey, right from the way she was thrown out, and I was there, I was witnessing it. I was in T Nagar and Kamdar and சோமசுந்தரம் ஸ்ட்ரீட்டில் நான் இருந்துட்டேன். ஸோ டிவியில் பார்த்து நான் because when we died, a lot of, we were going through pain. So ஜனநாயகம் means பிரஜாஸ்வாமியம். அவங்க
So one thing is I want to, once I finish, three things I want to do. One is I want to Purichitalaivu Samadhi கிட்ட போகணும். நான் அதை புஷ்பம்னா சொல்லுவாங்களா? புஷ்பம், பூ, மலர்கள். பூ என்ன சொல்லுவாங்க? மலர்கள் இல்லை புஷ்பம். மலர்கள் புஷ்பம் வைக்கணும். அது புரிச்சித்தலைவி கிட்ட வைக்கணும். Then I want to go and visit ஜனநாயகம் கட்சி லீடர் கமல் ஹாசன். யாரு? கமல் ஹாசன். கமல் ஹாசன், ஓகே. அண்ட் அவர் ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஃபோன் பண்ணி அவர் ரொம்ப சந்தோஷத்தை, டேய் உனக்கு இன்னொரு அம்மா இருக்கேன்டா சிரஞ்சீவி மாதிரி. இல்லை சார், நான் ரொம்ப அன்போடு பேசிட்டாங்க. ஓஹோ. சார் இல்லை சார், நான் வருவேன் சார் ஒரு நாள் வந்து நான் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ், நான் ஐ வாண்ட் டு டேக் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். See, maybe he's different. He's Jananayakam, he might not like NDA, but that is different. Makkal Needhimayam avroda party. Makkal Needhimayam. Yes. So in democracy, again we'll come back to Jananayakam. In democracy, what was the question? I forgot, I missed it. What is the name? When did you say? We started about Rahul Gandhi and we moved to... Because in democracy, I feel we need a lot of leaders to emerge. So we need a galaxy of leaders. Maybe people should dominate me and come out. I see. We need a very fit leaders to be there. Not in terms healthy of competition. Not in physical fitness alone. It is about mental fitness. Someone should understand the length and breadth of India. Rahul emergence எப்படி பார்க்கறீங்க? It is good in the beginning. But the way recent times, நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம நாட்டு பத்தி பேசக்கூடாது. நம்ம நாட்டு தெலுங்குல என்னன்னா, ఏ దేశం ఎగినా ఎందు కాలిడినా తెలుగు పొగడరాని తల్లి భూమి భారతం. நோ, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த கால் வச்சாலும் சரி, முதல்ல வந்து உங்கள் நாட்டு பற்றி பெருமையாக பேசு. இங்கிலாண்டில் இதை வந்து பாலிடிக்ஸ் ஸ்டாப்ஸ் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ்னு சொல்லுவாங்க. ஐ திங்க், பட் யா எக்ஸாக்ட்லி. சி கிராஸ் பண்ணுற டைமில் நாங்கள் யூ ஸ்டாப் பாலிடிக்ஸ். பட் இவர் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அங்கே நம்ம அது இது என்ன சொல்ல கம்மி பண்ணால் அது இட்ஸ் நாட் குட் ஆஸ் அ லீடர். திஸ் இஸ் யுவர் நேஷன், திஸ் இஸ் யுவர் ஹவுஸ். வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை பற்றி அவர் என்ன சொல்லுவாங்க? You come to this land, you say whatever you want to say. And there are certain issues about which I am not liking it in recent times. I see. Such as? So constantly he pays about jati பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. See, it is about, if you, one argument is taken forward with that leader of that stature, இந்த அளவுக்கு பேசினா, I think he lost the plot. I really admired him being in NDA. I said, this man has the capacity and tenacity to walk from Kanyakumari to Kashmir, length and breadth of India, man. And this guy is amazing. That's what I was thinking. And everyone used to call him Papu. You do not think so? But, I don't know, what I'm saying is, but it's very difficult. Because when you walk through, see, because I went through Chennai, I grew up in Chennai, I can understand the concept of Madurai, I understand the accents, I understand the culture, I know about Pillayar. So many things we will understand. So imagine if a leader does that, he understands what are your needs. எதுக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியா அந்த லைக் தமிழில் எதுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு அவளை கொஞ்சம் ஒரு எதிரி மாதிரி பார்ப்பாங்க எதுக்கு. ஸோ திஸ் ஆல் திங்ஸ் வில் பி அண்டர்ஸ்டுட் அட் அ கிராஸ் ரூட் லெவல் ஃபார் இட்ஸ் அ கிரேட் நாலேஜ் ஃபார் அ லீடர். ஸோ அப்சார்பிங் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ், you have your knowledge and your leadership has to be widened. You can differ on many issues, but ஒரு லீடர் வந்து ஒரு நாயகர் வந்து என்ன பேச்சு பேசணும், எது விப்பு பேசக்கூடாது, அதெல்லாம் he should be very focused. I think he is losing that. That's what I feel. Deputy Chief Minister, I have taken too much of your time because it was a wonderful conversation. இன்னும் கூட நிறைய I'm tempted to ask, but as we end this interview, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், பிகாஸ் யூ ஹேவ் அ டீப் ஸ்ட்ராங் கனெக்ஷன். எனக்கு தமிழ்நாடு என்னன்னா ஒரு கந்த சஷ்டி கவசம் கொடுத்த நாடு அது. Not the land which gave me Kanda Shashti Kavacham. You listen to it? I listen to it. Oh. And it is the one which gave Bharadiyar. And it is the one which gave Madurai. It gave Thiruvalluvar. And I'm grateful for that land. And my love for, like the moment you say it is Tamil Nadu, it is like, that's the land where I was raised. And I have immense love and respect.
That's why I want good things to happen to people of Tamil Nadu. நல்லது நடக்கட்டும் அவருக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். சனாதன தர்மை இன்னைக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு இட்ஸ் அ மெயின் பில்லர் இஸ் தமிழ்நாடு. They are high great devotees. We have to take pride in Dravidian culture. So நம்ம Dravid நாடு, we have to take pride in that, but at the same time we should not get isolated. நிகழ்ச்சியை நிறைவே செய்யணும்னு ஐ எம் டேக்கிங் டூ மச் ஆஃப் யுவர் டைம். நீங்கள் இவ்வளோ தமிழ்நாடு கனெக்ஷன் சொல்கிறதுனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னமும் நண்பர்கள் உண்டா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்காங்க. எனக்கு ஐ லவ் S.J. Surya, good friend of the actor director. Yeah, actor. And my friend Anand Sai is from Chennai. I mean, we grew up in Chennai, me and Anand Sai, and he is the architect for Yadadri Pannirukanga. Koil Pannirukanga. And we speak only in Tamil. Oh, with your friend? Because whenever yaar varundhalum sari, S.J. Surya varundhalum sari, including Karunakaran, Thunur Thiliprema director, யார் வந்தாலும் சரி நான் தமிழ்ல பேசிட்டே இருப்பேன். That's how I keep my Tamil alive. It is alive. It's so alive. அந்த வார்த்தைகளோட அந்த you're so connected. It's surprising to me. Deeply connected. பிடிச்ச தமிழ் ஐகானா எம்ஜிஆர் தாண்டி actors, icons. I don't know. I like that Yogi Babu. Yogi Babu. I like his performance. I had seen his one film என்னன்னா ஒரு வில்லேஜுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு சர்பஞ்ச்னு சொல்லுவாங்க. ஏன்னா he becomes ஒரு village head. I like his performance, and I like films of Manu Ratnam. I see. Mr. Manu Ratnam. And I like the recent, the director for Leo and Kamala Ulagana. The recent director, Logesh Kanakaraj. I like their films. I like their way of filmmaking. Deputy Chief Minister, I really like the way how down to earth you are. Thank you very much for your time. Thank you, sir. Thank you very much.